கிரியைகளை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. சொல்லுங்க அல்லேலூயா. இதே வார்த்தை இன்னொரு இடத்திலும் வருகிறது. தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். ஏன் அப்படி சொல்லிக் கொள்றான் தெரியுமா? தான் இஷ்டப்படி வாழ்றதுக்காக, தான் இஷ்டப்படி மனுஷன் வாழ்வதற்காக படைத்த தேவன் இல்லை, சிருஷ்டித்த ஆண்டவர் கிடையாது. எல்லாமே தன்னால் வந்துச்சு. தான் இஷ்டப்படி போகணும், தனக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யணும். அதை ஆப்பனுங்கப்பா. தன் மனசுக்கு எது தோணுதோ தன் இஷ்டப்படி செய்து விருப்பப்படி வாழணும். அதுக்கு தடையா இருக்கிறவர் ஆண்டவர் என்று மனுஷன் நினைக்கிறான். சொல்லுங்க அல்லேலூயா. வசனம் சொல்கிறது, தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்திலே தன் இருதயத்தில் அவன் சொல்லிக் கொள்ளுகிறான். ஏன் அப்படி சொல்லுகிறான்? அவர்கள் தங்களை கெடுத்து தங்களை கெடுக்கணும்னா ஆண்டவர் இருக்கக்கூடாது. ஆண்டவர் நீதியை சொல்லுவார். ஆண்டவர் இதுதான் வழி, இதில் நடன்னு சொல்லுவார். இதுவே வழின்னு சொல்லுவார். இது பரிசுத்த வழின்னு சொல்லுவார். ஜீவனுக்கு போகிற வழி இடுக்கமாக இருக்கிறது, வழி நெருக்கமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஜீவனுக்கு போகிற பாதை வழி இடுக்கமாக இருக்கு, நெருக்கமாக இருக்கு. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இயேசு சொல்லுகிறார். சொல்லுங்க ஆமென். அப்போ இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். இன்னைக்கு பூமியில் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், சும்மா சின்ன பிள்ளை 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளை எல்லாரும் ஆபாச படங்கள் அப்படியே உலகம் பூரா பாழாக்கி கொண்டிருக்கிறது. இளைஞர்களை, குடும்பங்களை, வயதானவர்களை, ஏன் ஒன்றும் மறைக்கிறதுக்கு இல்லை. சட்டமன்றத்தில் உட்காந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ முதற்கொண்டு சட்டமன்றத்தில் உட்காந்து ஆபாச படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், ப்ளூ ஃபிலிம்ஸ். அந்த அளவுக்கு ஜனங்களை பிசாசு சாக்கடையாக்கி வச்சிருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம். சின்ன பிள்ளைகள்ட்ட நீங்கள் செல்ஃபோன் கொடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக கொடுங்க. ரூமை அடைச்சிக்கிட்டு மறைச்சிக்கிட்டு பேசுறது, செல்ஃபோனை தூக்கிட்டு ஓடினா போடுங்க. உட்காந்து இங்கே தானே பேசு, ஃப்ரெண்டாக இருக்கட்டும் குப்பையாக இருக்கட்டும், எனக்கு முன்னாடி பேசுன்னு சொல்லி பழக்குங்க. 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையெல்லாம் சரி தான், எனக்கு முன்னாடி செல்ஃபோனை வச்சுக்கிட்டு பேசு. அது ப்ரொஃபஸர் பேசினாலும் சரி தான், டீச்சர் பேசினாலும் சரி தான், உன்னுடைய படிக்கிற பிள்ளை பேசினாலும் என் பக்கத்தில் கண்ணு முன்னாடி பேசுன்னு சொல்லி தப்பு நடக்காது. செல்லை தூக்கிட்டு ரூமுக்குள்ளே ஓடுறான்னாவே அங்கே வேறு வேலை எங்கேயோ பேய் கொண்டு போகுதுன்னு அர்த்தம். அப்படி ஒன்றும் விஞ்ஞானியெல்லாம் கண்டுபிடிக்கலை நம்மகிட்ட பிள்ளையெல்லாம். தாமஸ் ஆல்வா எடிசனா ஆயிரம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்குங்க. இல்லை சார் ஐசக் நியூட்டனா 1000 கண்டுபிடிக்கிறதுக்கு. அதனால பிள்ளை தூக்கிட்டு செல்லை ஓடுனாவே முதல்ல எல்லாருக்கும் சொல்லுகிறேன், செல்லை கண்ணுக்கு முன்னாடி வச்சு பாரு, கண்ணுக்கு முன்னாடியே படி. ரூமுக்குள்ளே தூக்கிட்டு ஓட வேண்டாம். கேட்குதா? சொல்லுங்க அல்லேலூயா. இன்னும் கூட சொல்லுகிறேன் தெரியாதவர்களுக்காக, பேரண்ட் லாக்னு ஒன்று இருக்குது. செல்ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் படித்தே ஆகணும்னா பேரண்டல் லாக். தேவையில்லாத ஆபாச படங்கள் அது இதெல்லாம் வராததுக்கு செட்டிங்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியலைனாலும் தெரிஞ்சவங்கிட்ட கொண்டு போய் அதை கொடுத்து, செல்ஃபோனில் செட்டிங்ஸ் இருக்குது, தேவையில்லாதெல்லாம் உள்ளே வராததுக்கு அதெல்லாம் பண்ணி வைக்கணும். கண்ட குப்பையும் கொடுத்தா இருதயம் கெட்டு போகும். இருதயம் கெட்ட பிறகு அவ்வளோதான், தண்ணீர் சுனை கெட்டு போகணும்னு வசனம் சொல்லுது. குடிக்கிற தண்ணீரில் விஷம் கலந்த மாதிரி. சொல்லுங்க ஆமென். ஆமாம். கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்ற, இன்னைக்கு பிசாசுடைய தூண்டி முள்ளாக அந்த செல்ஃபோனில் இருக்கிற ஆபாச படங்கள், அருவருப்புகள், பாலியல் வன்கொடுமைகள், கற்பழிப்புகள் சாக்கடையாக இருக்குது. ஆனால் அந்த செல்ஃபோனை வச்சு தான் வேலையும் செய்கிறோம். நான் அந்த வழக்கு வேலைகள் செய்கிறேன், பத்திரம் பதிஞ்சு கொடுக்குறேன், ஹியூமன் ரைட்ஸில் பதிகிறேன், ஆர்டிஐயில் பதிகிறேன். செல்ஃபோனில் செல் நம்பரும் இமெயில் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியல. இன்னைக்கு செல்ஃபோனில் செல்ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடியும் இல்லைன்னா விமான டிக்கெட் பதிய முடியாது, வரி கட்ட முடியாது, இபியில் கட்ட முடியாது. உட்காந்த இடத்துல நேற்றெல்லாம் ஒரு வேலை பார்த்துட்டு மக்களுக்கு பத்திரம் பதிஞ்சு கொடுக்குறது, ஆர்டிஐயில் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகிறது, எல்லா வேலையும் செல்ஃபோனை வச்சுக்கிட்டு தான் செய்கிறேன். சொல்லுங்க ஆமென். செல்ஃபோன் நம்பரும் இமெயில் ஐடியும் இல்லைன்னா ஒன்றுமே வேலை நடக்காது. ஆனால் நன்மைக்கு பயன்படுத்துங்க. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம். தீட்டின கத்தியை போல் அது இருக்கிறது. காய்கறி வெட்டினா தப்பு இல்லை, அடுத்த ஆளுடைய கழுத்தை வெட்டினா ஜெயிலுக்கு போயிடுவோம். செல்ஃபோன், சொல்லுங்க ஆமென், அதுக்கு பேர் ஸ்மார்ட் ஃபோன். ஸ்மார்ட்டாக வேலை செய்யும். நன்மை தீமை அறியத்தக்க கனிக மதி. நல்லதை மட்டும் தெரிந்தெடுத்தா தப்பிச்சு பிழைப்போம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம். கேடான சிந்தை, நிறைய ஜனம் கெட்டு போயிட்டு இருக்கு, வெள்ளமாக கெட்டு போயிட்டு இருக்கு. நான் நிறைய சொல்ல முடியாது, பிரசங்க பீடத்திலிருந்து சொல்ல முடியாத வார்த்தைகளாக நடக்கும். திருமணமான பெண்கள் கணவனை விட்டுட்டு மும்மரமாக ஓடுறதுல முக்கியமான இடம் காஞ்சிபுரம்னு சொல்கிறான்.
அதுக்கு அடுத்த இடம் டெல்லியில் இருக்கான், அதுக்குன்னு ஆப்பெல்லாம் இருக்குது. அவர் நல்லபடியாக வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு வருவார், இந்த அம்மா வெளியே போய் அது வேலையை பார்த்துட்டு வரும், அதுக்கெல்லாம் ஆப் வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு இந்தியா கேடடைஞ்சு போய்கிட்டு இருக்கு. சொல்லுங்க ஆமேன். செல்ஃபோனை அடிமையாக வைத்திருங்கள், உங்களுக்கு எஜமானா வைக்காதீங்க. சொல்லுங்க ஆமேன். கர்த்தருடைய கிருபையினால என் மனைவி நீங்கள் 3-4 கிடந்தாலும் தொடவே மாட்டேன். எனக்கு வேணவே வேணும், இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வேண்டாம், உங்களுக்கு வர்றதுல நான் பேசிக்கிறேன். 3-4 கிடக்கும், தொடவே மாட்டேன், எனக்கு தேவையில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம வாட்டோம்னா ஃபேஸ்புக்கில் கல்லூரியில் படித்த பைபிள் காலேஜ் படித்தவன் 300 பேர் இருக்கான், அன்பாக பழகுவாங்க, எல்லாம் பாஸ்டர்களாக இருக்காங்க, கூப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லியே நேரம் முடியாது. எல்லா இடத்துலேருந்தும் நண்பர்கள், படித்த பிள்ளைகள் இருக்கும், பொம்பளை பிள்ளை இருக்கும், கேரளாவில் இருக்குது, எல்லா மாநிலங்களில் இருக்கும். ஃபேஸ்புக்கில் பேரை பார்த்து ஆட்டப்பட்டோன்னா அது பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கோம், நமக்கு பொழுது போயிடும், தேவையில்லை. செல்லே வேணாம் எனக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவேளை அறந்தாங்கிலே வெறுத்தி தான் இப்படி இருப்பா போலன்னு நினைக்கிறேன். செல்லு எனக்கு வேண்டாம், நான் கொடுக்காம இல்லை, 3 நாள் கிடக்கு, எனக்கு வேண்டாம், எனக்கு நம்பரே வேணாம். 3 தடவை நம்பர் வாங்கி கொடுத்தேன், எனக்கு அந்த நம்பரே வேணாம். அது பேசாமல் அது தன்னால் ஆட்டோமேட்டிக்காக காலியாயிரும் அந்த நம்பர். சொல்லுங்க ஆமேன். என்ன நம்ம ஜனாதிபதியாவா இருக்கோம்? நம்ம ஒன்றும் ஜனாதிபதியாக இல்லை. ஒழுங்க குடும்பத்தை கவனிங்க, கடனை கட்டுங்க, வீடு வாசலை கட்டுங்க, செல்போனை நோண்டி பொழுது வேஸ்ட் பண்ணாமல். இது முக்கியமானது. தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். சொல்லுங்க ஆமென். அவர் எதுக்கு கண்ணோக்கி பார்க்கிறாராம்? சத்தமா சொல்லுங்க ஆமென். தேவனை தேடுற மனுஷன் உண்டான்னு பரலோகத்திலிருந்து ஆண்டவர் கண்ணோக்குகிறார். அதுக்காகத்தான் சொன்னேன், ஜெபம் பண்ண நேரம் ஒதுக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. தேவனை தேடுகிறவன் உண்டான்னு அவர் பார்க்கிறார். தேவனை தேடுகிற மனுஷன் உண்டா? தன்னை உண்டாக்கின ஆண்டவரை தேடுகிற மனுஷன் உண்டா? அவருக்கு ஆராதனை செய்கிறவன் உண்டா? ஜெபிக்கிறவன் உண்டா? தேவனை தேடுகிற மனுஷன் உண்டான்னு பார்க்க பரலோகத்திலிருந்து கர்த்தர் கண்ணோக்கினார். சொல்லுங்க ஆமென். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மே 4ஆம் வசனத்தில் சொல்றார் பாருங்க, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. அவர்கள் கர்த்தரை, அது எவ்வளவு பெரிய பாவமா சொல்றாரு பாருங்க. நீங்க கர்த்தரை தொழுது கொண்டா உங்க ட்ரெயின் கரெக்டா தண்டவாளத்தில் போகுதுன்னு அர்த்தம். ஆராதனை போர் அடிக்குது பாஸ்டர், ஆராதனை பிடிக்கல, ஜெபம் பிடிக்கல, நீங்க இருட்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒன்றும் வித்தியாசமே இல்லை. சொல்லுங்க ஆமென். ஆமா, கணவன் மனைவி நேசித்தாரெல்லாம் அவளுக்கு வாழ்க்கை கசக்காது. சண்டை போட்டா ஒரு நாள் ஓடுறது கஷ்டம், சண்டை போட்டாச்சுன்னா ஒரு நாள் ஓடுறது கஷ்டம், தந்தி அடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். கணவனும் மனைவியும் அன்பும் உண்மையுமா வாழ்வார்களானால் அந்த நாள் அவர்களுக்கு பாரமா இருக்காது, அந்த நாள் ஈஸியா போயிடும். சொல்லுங்க அல்லேலூயா. கணவன் மனைவியில ஒரு பிரச்சனை, ஒரு சந்தேகம், ஒரு துரோகம், ஒரு கள்ள தொடர்பு, குடும்பத்தை பாழாக்குற ஒரு விஷம் வந்துருச்சுன்னா ஒரு நாள் ஓடாது, ஒரு நாள் ஓட்ட முடியாது. துரோகியா, சிநேகிதனா இருந்தவே துரோகியா மாறிட்டான்னா ஓட்ட முடியாது. ப்ளீஸ் லிசன், பைபிள் சேஸ். சொல்லுங்க ஆமென். அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. தேவனை அன்பு கூர்ந்து தொழுது கொள்ளுகிற மனுஷன் பாவத்துக்கு போக மாட்டான். அதனால தான் அந்த வார்த்தை சொல்லுகிறது. தேவனை தேடாதவனுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. கர்த்தர் அவர்கள் பரிசுத்த அலங்காரத்தோட தொழுது கொண்டா அவர்கள் பாவத்துக்கு போக மாட்டாங்க. பாவத்தில் போறவன் பரிசுத்த அலங்காரத்தோட கர்த்தரை தொழுது கொள்ள மாட்டான். அது ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. பாவத்தை விரும்பி போகிறவன் கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்தோட தொழுது கொள்ள முடியாது, தொழுது கொள்ள மாட்டான். சொல்லுங்க ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. கர்த்தரை தொழுது கொண்டா அவன் பரிசுத்த சிந்தையில் இருப்பான், தேவனோடு நடப்பான். இது சம்பந்தம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. 6ஆம் வசனத்தில் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறை இருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். சத்தமா சொல்லுங்க ஆமென். சொல்லுகிறான் சங்கீதக்காரன் தாவீது, அந்நிய தேசத்திலிருந்து தன்னுடைய ஜனத்தை ஆண்டவர் அப்படி திருப்பி தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு வரும்போது அவர்களுக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்வில் இருக்கிற சிறை இருப்பை ஆண்டவர் மாற்றுவார். சில சிறை இருப்புகள்
அந்நிய சத்துருக்கள் ஆளுகை செய்கிற அந்த சிறை இருப்பை உடைச்சு நம்மளை விடுதலையாக கொண்டு வரும்போது அந்த இடத்துல சொல்லுங்க ஆமென், யாக்கோபு மகிழ்ச்சியும் களிப்பும் அங்கே உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பாடல் பாடும் பொழுது ஆண்டவருக்கென்று மனப்பூர்வமான காணிக்கை எடுக்க